வணக்கம் அன்பர்களே, வித்தியாசமான தலைப்புகளை நிகழ்ச்சிகளை தர எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடிகர் ஃபஹத் ஃபாசிலுடைய பாவனா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நஸ்லின், மமிதா பைஜி மற்றும் பலர் நடிப்புலையும் கிரீஷ் இயக்கத்தில் வந்திருக்கிற காமெடி லவ் ட்ராமாவான பிரேமலு படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சச்சினுங்கிற நேஷனல் சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் போது ஃபேர்வெல் அன்னைக்கு அஞ்சலிங்கிற பொண்ணுகிட்ட 4 வருஷமாக மறைச்சி வச்சிருந்த காதலை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அஞ்சலி மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கேரளா வீட்டுக்கு வர சச்சின் யூகேக்கு போய் வேலை பார்க்கறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவருடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால் அடுத்த 6 மாதம் வரைக்கும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க வேண்டிய கட்டாயம். சும்மா வீட்டில் இருந்து அப்பா தன்னுடைய பேக்கரிக்குள்ள ஆர்டர்களை வந்து சச்சினை விட்டு ஹோம் டெலிவரி பண்ண சொல்கிறாரு. இதனால் வெறுத்து போகிற சச்சின் தன்னுடைய நண்பன் அமலுங்கிற சங்கீத பிரபாத்தம் மூலமாக ஹைதராபாத்தில் இருக்கிற கேட்டு குச்சி சென்டருக்கு போய் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமில் டிஎஃப்சிங்கிற கேஎஃப்சி மாதிரியான கடையில் சர்வராக ஒர்க் பண்ணுறாரு. தன்னோட கோச்சிங் சென்டர் ஆசிரியரோட கல்யாணத்துக்காக ஹைதராபாத் வர சச்சின் அங்கே ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தோடு வேலை பார்க்குற ரீனுங்கிற மமிதா பைஜி கூட ஒரு ஆக்சிடென்ட்டில் மீட் பண்ணுறாரு. சச்சினும் அவங்களும் போக ரீனு கூட ஃப்ரெண்டு கூட நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. ரீனு வந்து சச்சின் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ரீனுவோட கனவெல்லாம் நல்லா மெச்சூர்டான, ஹேண்ட்ஸமான, நல்ல செட்டிலான ஒரு பையன் தான் ரீனுவோட ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆதிங்கிற ஷாம் மோகன் தான் ரீனுக்கு வந்து சரியான ஃபேன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே காரணத்தை ரீனுவோட ஃப்ரெண்டு கார்த்திகா சச்சின்கிட்ட சொல்லி, உனக்கும் ரீனுக்கு 7ஆம் பொருத்தம், உன்னோட காதலை குப்பையில் தூக்கி போட்டு சொல்லிடுறாங்க. ஆனாலும் சச்சின் உண்மையாகவே ரீனுவை தொடர்ந்து காதலிக்கிறாரு. கடைசியில் ரீனு சச்சினோட காதலை ஏற்றுக்கிட்டாங்களா, கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களான்னு அருமையாக நம்மளை படம் ஃபுல்லாக வயிறு வலிக்க சிரிக்க வச்சு சொல்கிறவங்க தான் பிரேமலு. நாயகன் நஸ்லம் கபூர் மலையாள சினிமாக்களில் வளர்ந்து வர ஒரு நடிகர். இவர் வந்து பழைய மதுரை ராஜா, சூப்பர் சரண்யா படங்களில் சின்ன ரோல்களில் சூப்பராக பண்ணி இப்போ நெய்மர், ஜர்னி ஆஃப் லவ், 18+ படங்கள்ல இருந்து ஒரு முழு கதாநாயகனாக வளர்ந்து நிற்காரு. இந்த படத்தில் சச்சின்கிற கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. முக்கியமாக தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போசல் தோத்து போகிற சீன், நாயோட ரூமுக்கு பக்கத்தில் ரூம் எடுத்துக்கிட்டு அவங்களோட நெருங்கி பழகிறது, பார்ட்டிக்கு போகிறது, டிஸ்கோதைக்கு போய் டான்ஸ் ஆடுறது, நாயை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சேலத்தில் வயிற்றுப்போக்கு மருந்து வாங்கி ரீனுக்கு ட்ரெயினில் ஓடி போய் ஏறி கொடுக்குறங்கிற மாதிரியான காட்சிகள், தன்னுடைய காதல் நிராகரிக்கப்பட்டதுனால மனசார வலி அனுபவிக்கிற காட்சிகளையும், கடைசியில் பார்ட்டியில் ஆதி கூட சண்டை போடுற காட்சிகளையும் அருமையாக பண்ணியிருக்காரு. அடுத்த நாயகன் சச்சினுடைய நண்பன் அமலா அவரோட சங்கீத பிரதாப் சச்சினோட பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து நண்பனை வந்து ஹைதராபாத் கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுறதுல, ஹோட்டல்ல சர்வரா சேர்த்து விடுறதுல இருந்து நண்பன் சச்சினுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்றது, அவனை மோட்டிவேட் பண்றது, அப்புறம் டிமோட்டிவேட் பண்றது, ராத்திரி டிஸ்கோதைக்கு கூட்டிட்டு போறது, நண்பன் காதல் தோத்து போய் துடிக்கும் போது அவனுக்காக கிளைமாக்ஸ் வரைக்கும் கூடவே நின்று அவனோட வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டர். சும்மா சொல்லக்கூடாது, அழகான உணர்ச்சிகளாலையும் ஆன்லைன் டயலாக் டெலிவரிகளாலையும் பிரமாதப்படுத்தியிருக்காரு சங்கீத் பிரதாப். அடுத்த நாயகி ரீனுவா வர மமிதா பைஜி, இவங்களும் மலையாளத்துல சூப்பர் ஸ்டாருங்க. பிரணய விலாசம் மாதிரி படங்களை வந்து முக்கியமான வேஷங்களை நடிச்சு இப்போ முழு நேர நாயே வளர்ந்துருக்காங்க. தமிழ்ல கூட சூர்யாவோட வணங்கான் படத்தில் நடிச்சு பின்னாடி விலகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீனுங்கிற கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி டீம் லீடர் கலீக்ஸ்னு ஆரம்பிச்சு எல்லாருக்கூடையும் குறிப்பா ஆதியோட புத்திசாலித்தனமான குருமான ஆட்டிடியூடுகளால கவரப்பட்டு அவரோட நெருக்கமான நண்பராக மாற காட்சிகள், பின்னாடி சச்சின் கூட இன்டராக்ட் ஆகி நெருக்கமாகிற சீன்கள், கடைசியில் சச்சினோட நட்பு இழந்து தவிக்கிற காட்சிகள், குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சியில பிரமாதப்படுத்தி இருக்காங்க மமிதா பைஜு. அடுத்த ஆதியா ஒரு ஷியாம் மோகன், மலையாளத்தில் ஒரு ஃபேமஸான யூடியூபர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பிரமாதமா பண்ணியிருக்காரு. குறிப்பா பழைய தேவராகம் படத்துல ஒரு யாயா யாதவா பட்டுக்கு மமிதா கூட டான்ஸ் ஆடுற அந்த காட்சிகள், ஆபீஸ்லயும் வெளியிடங்களே ஓவர் டேலண்டா ஓவர் ஸ்மார்ட்டா தன்னை காமிக்கிற காட்சிகள், ரீனு சச்சின் கூட நெருக்கமாக பார்த்துட்டு பொறாமப்பட்டு எரிகிற காட்சிகள், கடைசியில பார்ட்டியில சச்சின் அமல் கூட மோதி பல்பு வாங்கி அழுகிற சீன்கள், கிளைமாக்ஸ்ல அடியாட்கள் கூட சச்சின் கூட மோதிர காட்சிகள்ல வந்து அமர்க்கலப்படுத்திருக்காரு. அதுலயே அவர் அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்துட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஜஸ்ட் ஃபார் கிட்டுங்கிற அந்த டயலாக்லாம் செம அள்ளு விடுது போங்க. மொத்தத்தில் இந்த ஆதி கேரக்டர் பார்க்கும்போது நம்ம பிரபு குஷ்பு நடிச்ச பழைய படமான மைடியர் மார்த்தாண்டல்ல வர நிழல்கள் ரவியோட மாடர்ன் ஐடி வெர்ஷன் தான் இந்த ஆதி கேரக்டர். ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஓவர் ஸ்மார்ட் வில்லன், பட் ஹார்ம்லெஸ் வில்லன். படத்துல மற்ற கதாபாத்திரங்கள் அந்த கோச்சிங் சென்டர் ஆசிரியர், கல்யாண வீட்டுல வர அந்த ஆந்திரா பெருசுங்க, ரீனுவோட அம்மா அப்பா, நிகாரிங்கிற ரீனுவோட ரூம்மேட்டா வர அந்த மீனாட்சி ரவீந்திரன், சச்சினுடைய அக்கான நிறைய சின்ன கேரக்டர்கள் கூட நம்முடைய மனசை வந்து ஈஸியா அள்ளிட்டு போயிடுறாங்க.
படத்தோட இயக்குனர் கிரீஷ் ஷேடி இவருடைய பழைய படங்கள் சூப்பர் சரண்யா, தண்ணீர் மொத்த தினங்கள்ங்கிற வெற்றி படங்களுக்கு அப்புறமா தன்னோட ஹேட்ரிக் வெற்றியை பிரேமலு படத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சாதாரண ஹிட் கிடையாது, இண்டஸ்ட்ரி ஹிட். இவருடைய படங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான கதைங்கிற பாத்திரத்தில் அருமையான ஸ்கிரிப்ட் கண்டென்ட்டுங்கிற மாவு நெய்யில் அதிகமான ஒன்லைன் காமெடி கவுண்டர்கள்ங்கிற சீனியை பக்குவமாக சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு திருநெல்வேலி அல்வாவை நமக்கு பரிமாறுவார். இதை நான் ஏற்கனவே இவருடைய தண்ணீர் மொத்த தினங்கள் படத்தில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். பிரேமலு படத்தில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் பேசுகிற அந்த டைமிங் ஒன்லைன் கவுண்டர்களுக்கு வந்து தேட்டரில் வந்து அவ்வளோ சிரிப்பு சத்தம், சீனுக்கு சீன் தேட்டர் வந்து சிரிப்பு அழகாலே நிரம்பி வழியுது. நான் பார்த்தது மலையாள வருஷன், அதனால ரொம்ப கேஷுவலாக இருந்தது இந்த ஒன்லைன் கவுண்டர்கள். உதாரணத்துக்கு கோச்சிங் சென்டரில் சச்சின் தூங்கிட்டு இருப்பாரு, உடனே ஆசிரியர் ஏன் சச்சின் இந்த மாதிரி தூங்குற, இப்படிலாம் செய்யக்கூடாது, குரட்டு விடாமல் தூங்கு, எனக்கு பாடம் இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, இனிமேல் இந்த கிளாஸில் சச்சினை தவிர வேறு யாரும் தூங்கக்கூடாதுன்னு உத்தரவு ஒரு அந்த ஆசிரியர். அப்புறம் அதே ஆசிரியர் தன்னுடைய கல்யாணத்துக்கு சச்சினும் அவங்களுக்கு காரை தாறுமாறா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணவனே சொல்லுவாரு, நினைச்சேன் இப்படி காரை தாறுமாறா ஓட்டி கல்யாணம் விட்டு அலம்பலமாக்கி எல்லாரும் அலற விடும்போதே நினைச்சு இதை கண்டிப்பா என்னுடைய மாணவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க சொல்ற அந்த டைலாக். அப்புறம் ஆதி ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த ஐடி கம்பெனியுடைய முன்னேற்றத்துக்காகவும் நம்முடைய கலீக்ஸ் என்னுடைய டீமுடைய முன்னேற்றத்துக்காகவும் நான் ஒரு முக்கியமான காரியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்னொரு லீடர் ஏன் ரிசைன் பண்ண போறீங்களான்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. பார்க்கணும், ஒரு சாதாரண டைமிங் ஒன்லைன் கவுண்டர், ஆனா கேட்டு சிரிக்காத ஆடியன்ஸே கிடையாது. இப்படி படம் ஃபுல்லா ஒவ்வொரு சீன்லயும் 1-2 ஒன்லைன் கவுண்டர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. கதை இப்படித்தான் போகும் நம்மளால ஒரு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிச்சாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போனதுக்காக டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம். இந்த படத்தை தமிழ் மக்களோட ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி ஆரம்பத்துல சேலம் காலேஜ், இடையில தமிழ்நாடு, தமிழ் வசனங்கள், குறிப்பா வில்லன் கூட சச்சின் மோத போறதுக்கு முன்னாடி பேசுற இனிமேதான் உண்மையான யுத்தம் ஆரம்பம் சொல்ற அந்த தமிழ் பஞ்ச வசனங்கள் வந்து அருமை. அதே மாதிரி பல 80-90களில் அந்த பாடல்களை இப்ப தங்களுடைய படங்கள்ல கொண்டு வந்து ட்ரெண்டிங் ஆக்குறது எப்படி தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட் ஸ்டைல் ஆயிடுச்சு, அது அப்படியே மலையாள சினிமால வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குஜாகோபன் படமான நான் தான் கேஸ் கூடங்கிற மலையாள படத்துல 1980 வந்த தேவதூதர் பாடிங்கிற பாட்டை போட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து கண்மணியன் போட பாட்டையும், பிரேமலு படத்துல தேவராகத்தோட யாயா யாதவா பாட்டையும் போட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க நம்ம சேட்டர்கள். இப்ப தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கா, இப்ப இந்த கண்மணியன் போட பாட்டை நம்ம மக்கள் மருது இனிமே வந்து கொஞ்ச நாளைக்கு யாயா யாதவா பாட்டை தான் ட்ரெண்டிங் ஆக்கி பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து அஜ்மல் சாபு, ஒரு ஐடி கம்பெனி, அதில் உள்ளவங்க, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட செலிப்ரேஷன், அவங்களோட ஹாப்பினஸ், இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற லைட்டிங், ஹைதராபாத்தையும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளையும் கலர்ஃபுல்லா ஆந்திர சினிமாக்களோட அழகா காமிச்ச விதம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த படத்தோட ஒளிப்பதிவுக்காகவே இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்னாலும் அருமையான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் தான் பிரேமலு. அடுத்து படத்தோட இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய். இடையில தெலுங்கானா பொம்பலுன்னு ஒரு அருமையான பாட்டு வரும். பழைய பாடகர் மார்க்கோஸ் வாய்ஸ்ல வர்ற அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தோட பிஜிஎம் ஸ்கோரிங் ரொம்ப அருமையா இருந்தது. அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸோட மூடுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா செட் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு இடையில அரவிந்த் சாமி ஸ்ரீதேவி நடிப்புல பரதம் இயக்கத்துல 1996 கீரவாணி இசையமைப்புல வந்து தேவராகம் படத்துல வர யாயா யாதவா பாட்டை வந்து இந்த படத்தை ஒரு சிச்சுவேஷன் சாங்கா யூஸ் பண்ணிருக்கிற ஐடியா வந்து நல்லா சூப்பரா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அடுத்த படத்தோட எடிட்டிங் ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கதையை வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு எடிட் பண்ண விதம் வந்து சூப்பர். மொத்தத்துல இந்த பிரேமலு படத்தோடைய டெக்னிக்கல் சவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. படம் பட்ஜெட் வந்து வெறும் 3 கோடியிலிருந்து 5 கோடி வரையும் தான். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ற நேரத்துல படத்தோட கலெக்ஷன் வந்து 100 கோடிக்கு மேல தாண்டிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இதனால இந்த படத்தோட டீமுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சிருவான். நான் பார்த்த மலையாள வெர்ஷன்ல மைனஸ் பாயிண்ட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா தமிழ் வெர்ஷனோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே கொஞ்சம் டெரரா இருந்தது. அதாவது தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப சுமாரா இருந்தது. அந்த மலையாளத்துல பார்த்த ஒரிஜினல் ஃபீலிங் வந்து தமிழ் ட்ரெய்லர்லயே சுத்தமா வரவே இல்லை. ஒரிஜினாலிட்டியோட பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, உங்களுக்கு மலையாளம் நல்லா புரியும் அப்படின்னா மலையாள வெர்ஷன் தான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ். மலையாளத்துல அவைலபிள் இல்லை அப்படின்னா தமிழ்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க தமிழ்ல பார்த்துக்கலாம். ஒரிஜினல் படத்துல நான் பார்த்த மைனஸ் பாயிண்ட்கள் என்ன அப்படின்னா, என்னதான் படம் ஆரம்பத்துல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு மாடர்ன் ஐடி கம்பெனி,
ஒரு பொண்ணுடைய ஆம்பிஷன், ஒரு சராசரி மலையாளி பையனுடைய யூகே கனவு ரொம்ப மாடர்ன் ப்ராடக்டா இருந்தாலும் கிளைமாக்ஸ் மட்டும் பழைய பஞ்சாங்கமா 80-90களில் வந்த தமிழ் பட கிளைமாக்ஸ் தான் இருக்கு. சச்சின் ரீனு உண்மையா காதலிக்கிறாருங்கிறது படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால சச்சின் காதல் வழியினால துடிக்கும் போது நமக்கு சச்சின் மேல உண்மைக்கே பரிதாபம் வருது. ஆனா இதே பரிதாபம் ரீனு சச்சினை நினைச்சு இயங்கும் போது ரீனு மேல அந்த பரிதாபம் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா ரீனு சச்சின் மேல இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான சரியான காரணங்கள் இன்னும் சரியா அழுத்தமா பதிவு செய்யப்படல அப்படிங்கறத ஒரு சின்ன குறை. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஐடியா சொல்லி இருப்பாங்க. அதாவது சின்ன ஒரு பிரேக்கப் வந்துருச்சுன்னா அவங்க கூட கான்டாக்டை நிப்பாட்டிடணும். அதாவது லவ் பிரேக்கப் ஆகும்போது நம்மளோட கிரஷுக்கு நோ கால்ஸ், நோ டைரக்ட் கான்டாக்ட்ங்கிற ஐடியா இப்பெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னிக் அப்படின்னாலும் லேட்டஸ்ட் ஐடியானாலும் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இந்த ஐடியா கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப அன்பர்களே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கிரஷுக்கு உங்க மேல ஒரு கோபம் வந்துருச்சு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு திருப்பி நம்ம தப்ப புரிய வச்சு மெசேஜ் பண்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன கேப் விடுவோம், டீசென்ட்ங்கிற பேர்ல கொஞ்சம் ஒதுங்கி நிப்போம். நீங்க ஒதுங்குனீங்கன்னா அந்த ஒதுங்குற கேப்ல உங்களோட நல்ல ஆப்ஷன் கிடைச்சிட்டாங்கன்னா, அதுவும் அந்த ஆப்ஷன் உங்களோட நல்ல அன்பு காமிக்கிற ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஆப்ஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா மறந்துடுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துல வர்ற மாதிரிலாம் உங்க கிருஷ்ணன் உங்களை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கிறதுதான் ஒரு கசப்பான உண்மை. இதை இந்த படத்துல சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு மலையாள படங்கிற கான்செப்ட்ல இன்னும் யதார்த்தமா சிறப்பா இருந்திருக்கும். ஆனா இந்த பட டீம் ஒரு ஜாலியான படமா எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஒரு ஜாலியான பாசிட்டிவான முடிவோட படத்தை முடிச்சிட்டாங்க. வேற எந்த ஒரு குறையும் இந்த படத்துல எனக்கு தெரியல. ஓகே, நிகழ்ச்சியோட கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்துடைய ஸ்டோரி, கண்டென்ட், ஸ்க்ரீன் பிளே, காஸ்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், கான்ட்ரிபியூஷன்ங்கிற 5 கிரைட்டீரியா அடிப்படையில் தாராளமாக 5க்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இப்போ லவ் பண்ற யங் லவ்வர்ஸ் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான சீனுக்கு சீன் சிரிக்கிற மாதிரியான ஒரு ரீவாட்சபிள் தியேட்டர் மெட்டீரியல் தான் பிரேமலவ். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை காமிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட ஆபாசமான மறுபக்கத்தை காமிக்காம கொஞ்சம் பாசிட்டிவான எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்டான படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தோட டீம் நம்ம பாராட்டலாம். மொத்தத்துல பிரேமலு ஒரு பெத்த காதலும் சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு தெளிவான நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.